வெல்கம் டு ஜனாலெக்ஸ். நம்மில் பல பேர் இந்த உலகத்தை எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த உலகத்தை மாற்ற நாம் என்ன செஞ்சோன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கோமா? இந்த கதை உங்கள் பார்வையை கண்டிப்பாக மாற்றும். மாற்றம் நமக்குள். ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்பவன் தான் கதிர். எதற்கெடுத்தாலும் புகார் சொல்லுவது அவனது வழக்கம். இந்த ஊர் சரியில்லை, டிராஃபிக் மோசம், அரசாங்கம் மோசம், மக்கள் எதிலுமே ஒழுங்கில்லை என்று எப்போதும் சலித்து கொள்வான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை தன் காரில் வெளியே கிளம்பினான் கதிர். சிக்னலில் ஒரு சிறுவன் அழுக்கடைந்த சட்டையுடன் கையில் ஒரு சின்ன செடியை வைத்துக்கொண்டு விற்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். கதிர் எரிச்சலுடன் தன் கார் கண்ணாடியை ஏற்றினான். யாராவது இவனுங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம்ல, அரசாங்கம் இவங்களெல்லாம் ஏன் படிக்க வைக்க மாட்டேங்குது என்று முணுமுணுத்தான். வழியில் ஒரு பூங்காவிற்கு சென்றான் கதிர். அங்கே ஒரு முதியவர் தரையில் அமர்ந்து சிதறி கிடந்த பிளாஸ்டிக் காகிதங்களை ஒரு பையில் சேகரித்து கொண்டிருந்தார். அவர் அந்த பூங்காவின் ஊழியர் இல்லை என்பது அவர் அணிந்திருந்த தூய்மையான கதிர் சட்டையை சொல்லியது. கதிர் அவரிடம் சென்று, ஐயா, இதுக்குன்னே ஆட்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க? இந்த சிஸ்டம் மாறவே மாறாது என்றான். அதற்கு அந்த பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார், தம்பி, இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீ கோபமாக பார்த்தா அதுவும் உன்னை கோபமாகத்தான் பார்க்கும். நீ எதை கொடுக்கிறாயோ அதைத்தான் திரும்ப பெறுவாய். இந்த இடத்தை பார்த்து அழுக்கா இருக்குன்னு சொல்கிறதை விட ஒரு காகிதத்தை எடுக்கிறது மூலமாக நான் ஒரு சின்ன மாற்றத்தை ஆரம்பிக்கிறேன். மாற்றம் வெளியிலிருந்து வராது தம்பி, நமக்குள் இருந்து தான் ஆரம்பிக்கணும். பெரியவர் சொன்ன அந்த ஒரு வரி கதிரை யோசிக்க வைத்தது. வீடு திரும்பும் வழியில் அதே சிக்னலில் அந்த சிறுவன் என்றிருந்தான். இந்த முறை கதிர் கண்ணாடியை இறக்கினான். அவனிடமிருந்த எல்லா செடிகளையும் வாங்கி கொண்டான். இந்தா தம்பி, இதை வச்சிட்டு ஸ்கூலுக்கு போ என்று கொஞ்சம் கூடுதல் பணமும் கொடுத்தான். அந்த சிறுவன் முகத்தில் தெரிந்த அந்த புன்னகை கதிரின் மனதில் ஒரு பெரு நிம்மதியை தந்தது. அன்று முதல் கதிர் புகார் சொல்வதை நிறுத்தினான். தெருவில் குப்பை கிடந்தால் திட்டாமல் அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட ஆரம்பித்தான். மற்றவர்கள் மாறுவார்கள் என்று காத்திருப்பதை விட தான் மாற வேண்டும் என்று நினைத்தான். நீதி, நாம் எதிர்பார்க்கும் மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.